தேர்தல் பணிகள் மும்முரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி 23ஆம் தேதி கூட்டு பிரச்சாரத்திற்காக இங்கே சென்றுள்ளார். மீண்டும் மார்ச் 1ஆம் தேதி மதுரை வரவிருக்கிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் 3 முறை ஏற்கனவே தேர்தல் கூட்டங்களில் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இளம் பேச்சாளர்களை உருவாக்குவதற்காகவும் அவர்களை தயார்படுத்துவதற்காகவும் இளைஞர் அணியின் சார்பில் தற்போது பேச்சு பட்டறை நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் 300 இளம் பேச்சாளர்கள் தமிழகம் முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் பேச்சு பயிற்சி பட்டறை தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 17ஆம் தேதி முதல் 15 நாட்கள் மார்ச் 1 வரை தமிழகம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 25,000 தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த கூட்டங்களில் பேசுவதற்காக இளம் பேச்சாளர்கள் தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் பரப்புரைகளில் இங்கே தயார்படுத்தப்படும் 300 இளம் பேச்சாளர்களும் பிரச்சாரங்களில் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளையும் தேர்தல் அறிக்கை குறித்த விஷயங்களையும் மக்களிடம் பேசி தேர்தல் பணி ஆற்றவிருக்கிறார்கள். இது போன்ற பயிற்சி பட்டறை மேலும் 2-3 பயிற்சி பட்டறைகள் அடுத்த 15-20 நாட்களில் நடத்தப்பட இருக்கின்றது. கண்டறியப்படும் இளம் பேச்சாளர்களை ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களை அடுத்த நிலை தலைவர்களாக உருவாக்குவதற்கும் அனைத்து முயற்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.